ஹலோ, குட் ஈவினிங். இது நேற்று நைட்டோட ஒரு vlogங்க. நேற்று நைட் டின்னருக்கு கோபி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்ன இருந்ததோ அதை வச்சு தான் நான் பண்ணேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த காலிஃப்ளவர் சீசன் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுவோம், அப்புறமா கோபி மஞ்சூரியன் பண்ணுவோம். ஃப்ரை பண்ணி ஒரு டீ கூட உட்காந்து ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் இதை ஃப்ரை பண்ணும் போதே நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கோபினா. கோபி மஞ்சூரியன் சொல்லவே தேவையில்ல, இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இன்றைக்கி நான் கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் அதை போட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் லைட்டாக மைதா இது மட்டும் போட்டுட்டு நான் ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரைட் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டேன். இது கூட சோயா சாஸ் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட இல்லை. அதனால் நான் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஒயிட் ரைஸை போட்டுட்டு அந்த கோபி ஃப்ரை பண்ணதை எடுத்து மேலே போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. ஸோ இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி நல்லா சாப்பிட்டு பாருங்கள். நைட்டு டின்னருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோட்டு கடையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். See you next in video.